எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஜனங்களுக்கும் இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கு. ஸோ அதனால டிஎம்கே ரொம்ப சிக்கல்ல இருக்கு. இப்போ இவ்வளோ நாளாக 2016 41 சீட்டு காங்கிரஸ் கேட்டது. அதுக்கு முன்னால் ஒரு கட்டத்தில் 117 117ன்னு சரிசமமாக நின்று இருக்காங்க. திமுகவும் கலைஞர் பீரியடில் காங்கிரஸும். 2021 25 சீட்டு தான், 41 25 குறைச்சிட்டாங்க திமுக. இப்படிப்பட்ட காங்கிரஸ் இந்த வாட்டி 25 குறைச்சி 15 ஆக்குவாங்களோ அப்படின்னு பயத்தில் இருக்க வேண்டிய காங்கிரஸ் இப்போ என்ன சொல்லுதுன்னா, வந்த தகவலின்படி எங்களுக்கு 40 சீட்டு வேணும். அப்போ கூட 16 கேட்டதோட ஒன்று கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. 40 சீட்டு வேணும். ஆனால் அடுத்த குண்டு என்னன்னா, ஆட்சியில் பங்கு வேணும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்படி ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, ராஜ்யசபா எம்பி 5 கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. ஆக காங்கிரஸ் இன்னைக்கு டிஎம்கேவை டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னா, ஆப்ஷன் இருக்குது. விஜய் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. முன்னால் எங்களுக்கு அது இல்லை, அதிமுக போக முடியாது, ஏன்னா பாஜக. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜனங்களுக்கும் இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்குது. ஸோ அதனால் டிஎம்கே ரொம்ப சிக்கலில் இருக்குது இப்போ.